2023 2024 MCQ 41 வந்து உருவிற்காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் லேசான வெள்ளினால் இணைக்கப்பட்டுள்ள A, B எனும் இரு சர்வசம குற்றிகள் சீலிங்குடன் சீலிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓர் இலையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. இந்த ஓர் இலையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் தொகுதி ஓய்வில் இருக்கும் அதே வேளை தொடக்கத்தில் அப்படியே ஓய்வில் இருக்குது. அதே வேளை பிறகு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் பின்னர் இலை சடுதியாக அருந்து இந்த இலை வந்து சடுதியாக அருந்து உடனடியாக பின்னர் கீழே உள்ள குற்றி ஏன் கீழ்முக திசையில் உள்ள ஆர்முடுகள் யாதாக இருக்கும். அதாவது இது அருந்து போகும்போது இந்த ஏ என்ற குற்றியினுடைய ஆர்முடுகள் என்னென்று கேட்குறாங்க. ஏ குற்றியினுடைய கீழ் நோக்கிய ஏயை கேட்குறாங்க கேள்வியை. சரி, இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக வந்து இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும்போது இந்த குற்றி ஏ குற்றிக்குள்ளே இருக்கிற இந்த என்னென்னு சொன்னால் வில் வந்து இந்த வில்லு வந்து இந்த குற்றியால் இழுபட போகுது. அப்போ எக்ஸ் தூரம் வந்து இழுபடும். எக்ஸ் தூரம் இந்த குற்றியால் இழுபடும். ஆகவே இந்த ஏ குற்றியில் இருக்கிற அறத்துக்கு முன்னுக்கு இருக்கிற சமநிலையை பார்த்தோம்னு சொன்னால் எம்ஜி என்ற திணிவு கீழ் நோக்கிய ஒரு விசையும் இந்த டி என்றது வந்து இந்த வில்லினால் ஏற்படுத்தப்படுகின்ற இழுவைனா எஃப் சமன் மைனஸ் கேஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே. கேஎக்ஸால் உருவாகிற இழுவை ரெண்டும் கீழ் நோக்கிய திசையிலும் மேல் நோக்கிய திசையில் T1 இருக்கும். அப்போ குற்றி ஏக்கு கீழ் நோக்கிய திசையில் எஃப் சமன் எம்ஏ பாய்க்கிறோம். இலை அறுபட அறத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அதை பாய்க்கிறோம். அப்படி பாய்ச்சோம்னு சொல்லி சொன்னால் கீழ் நோக்கி எஃப் சமன் கீழே என்னென்ன எங்களுக்கு டி, அதாவது இந்த இலையால் இந்த வில்லினால் ஏற்படுற விசையம், வில்லின் மூலம் ஏற்படுற விசை சக எம்ஜி சமன் எம்ஜி மைனஸ் T1. ஏன் இங்கே இழுபடுற இலையில் இருக்கிற இழுவை T1 சமன் எம் இந்த குற்றியிட திணிவு தர ஆர்முடுகள் என்னவாக இருக்கும் 0. சுயாதீன நிலையிலான இருக்குது அறுபடுறதுக்கு முன்னுக்கு. சரிதானே, அறுபடுறதுக்கு முன்னுக்கு குற்றி ஏக்கு, அறுபடுற முன்னுக்கு குற்றி பிக்கு கீழ் நோக்கிய திசையில் எஃப் சமன் எம்ஏய இலை அறுபட முன்பு பாய்ச்சோம்னு சொன்னால் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அறத்துக்கு முன்னுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா கீழ் நோக்கிய திசையில் எம்ஜி அதுக்கப்புறம் மேல் நோக்கிய திசையில் மைனஸ் டி. இது என்னமையா வில்லினால், அதாவது வில்லுக்கு கொடுக்குற இதால் ஏற்படுற இழுவை, வில்லுக்கு கொடுக்கப்படும் இழுவிசை பியின் மூலம். சரியா, அதான் உண்மையான டி. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அது வந்து எதுக்கு சமனாக இருக்கும் போது எம் வந்து எஃப் சமனமே தானே. எம் வந்து இதில் ஆர்முடுகள் என்ன 0. ஏன் சுயாதீனமாக தானே இருக்குது, எந்த அசைவுமே இல்லை. ஆகவே இதண்ட நாங்கள் வில்லுக்கு கொடுக்குற அந்த டீயை பார்த்தோம்னு சொன்னால் அது எதுக்கு சமனாக இருக்கும், எம்ஜிக்கு சமனாக இருக்கும். அது வந்து எம்ஜிக்கு சமனாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இப்போ அறுபடுற நிலைக்கு நாங்கள் போகிறோம். அறுபடுற நிலையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டி தான் இங்கே இருக்கிற டி இந்த ஏயை பொறுத்தவரையில் கீழ்நோக்கி இழுக்கிறதுக்கு செயற்படுத்தப்படும், அந்த வில்லினால் ஏற்படும். ஆனால் இதை அருந்து என்று சொல்லி சொன்னால் இந்த பி வந்து எந்த விதமான அசைவுனா ஓய்விலே இருக்கும். எப்படி சொல்லுங்க அப்படின்னா
இந்த வில் வந்து மேலிருந்து நேரடியாக இங்கே இதில் தொழிற்புற விசை வரையும் இழுத்து இந்த எக்ஸை முடிக்கும் வரைக்கும் இது நகரும் கீழே. அதுக்கு பிறகு தான் ரெண்டுமே அங்கே வெளிக்கிடும். அப்போ எப்படி இருந்தாலும் முதலாவது ஆறுமுடுகளை நாங்கள் பார்த்தோம்னா ஆரம்ப ஆறுமுடுகளாக இதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதாவது பி அசையாது அப்படி இருக்கும். இந்த ஏ இந்த எக்ஸ் வரையும் அசையும். அதற்கு என்ன செய்யும்னு சொன்னால் இந்த டி வந்து எதுவாக இருக்கும், இந்த எம்ஜிக்கு சமனாக இருக்கும். ஆகவே அறுபடும் போது இலை அறுபடும்போது இலையை போடுவோம். குற்றி ஏக்கு கீழ் நோக்கிய திசையில் F7MA பாய்ப்போம் அறுபடும்போது. அப்போ அறுபடும்போது என்ன செய்யும், டி வந்து என்ன செய்யும், பூச்சியமாயிரும். அப்போ வில்லில் இந்த சமநிலையை பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே அறுபடணும்னா இவர் வந்து இதில் எந்த விசையும், அதாவது இந்த T1ல் வந்து எந்த விசையும் தொழிற்படாது. அப்போ இதுக்கு கீழே எந்த ரெண்டு விசையும், இது ரெண்டு விசையும் தான் தொழிற்படும் கீழே அறும்போது. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும், அப்போ கீழ் நோக்கிய இதில் திசையில் T + mg சமன் m, அதில் திணிவு ஏக்கு தானே பாய்க்கிறோம், m திணிவு ஆறுமுடுகள் கீழ் நோக்கிய ஆறுமுடுகள் ஏ. அப்போ இந்த T வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் mg என்று தெரியும். ஆகவே mg சமன் m × a. இப்போ இதில் இருக்கிற m எல்லாம் விட்டு படிச்சுன்னா 2g சமன் a என்று வரும். இப்போ 2g சமன் a என்றது எங்களோட கேள்வியில் உள்ள விடை வந்து 5வது விடையாக இருக்கும். அப்போ விடை 5வது விடை. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது இந்த அறுபடுற நிலையில் வந்து ஏ மட்டும்தான் இயங்கும், பி இயங்காது. பியினுடைய இயக்கம் வந்து பூச்சியமாக இருக்கும். எதுவரையும் இந்த எக்ஸெண்ட தூரத்தை இந்த ஏ வந்து சமப்படுத்தி இந்த 0 ஆக்கும் முறை, அந்த வில்லின்ற விசையில் 0 ஆக்கும் வரையும் இந்த ஏ தொழிற்படும். அந்த நேரம்தான் இந்த ஆறுமுடுகள் இருக்கும். அந்த நேரம் வரை இந்த ஆறுமுடுகள் இருக்கும்.